தேவனுடைய பிரசன்ஸை தேடுகிற, தேவனுடைய பிரசன்ஸை நாடுகிற, தேவனுடைய பிரசன்ஸ்ல மார்பில சாய்ந்து இருக்கிற ஆமென் ஹalleluya ஒரு பிள்ளையாய் தான் நம்ம என்ன பண்ணணும். தாவீது புலம்புறான், ஆண்டவரே ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, where is your face? எனக்கு எந்த நீங்க தீமைன்னு நினைச்சு எனக்கு அந்த தீமையை கொடுத்தீங்களோ அதை எல்லாவற்றையும் என் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு, நன்மையாய். The more you seek his face, God will show his goodness to you. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம் அழகாக சொல்லுகிறது, ஆகியால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போது என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. எப்போது என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்க. See the Old Testament, amen, Hebrew word to seek the face of God, தேவனுடைய முகத்தை தேட வேண்டும் என்று சொல்லி, amen, பழைய ஏற்பாட்டு காலத்துல எபிரேய பதம், எபிரேய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் face என்று சொன்னால் presence. amen, தேவனுடைய முகம் என்று சொன்னால் என்னது, நல்லா தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய பிரசன்னம். hallelujah. It's translated into presence. amen, தேவனுடைய presence தேடுகிற, தேவனுடைய பிரசன்ஸ் நாடுகிற, தேவனுடைய பிரசன்ஸ்ல மார்பில சாய்ந்து இருக்கிற ஆமென் ஹalleluya ஒரு பிள்ளையாய் தான் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். But today church and every single person is turning into a generation where they look to the hand of God but not the face of God. தேவனுடைய கையை தான் பார்க்கிறோமே தவிர தேவனுடைய முகத்தை என்ன பண்ணதில்ல, பார்க்கல. கர்த்தர் இதை செய்ய மாட்டாரா, கர்த்தர் இதை கொடுக்க மாட்டாரா, கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய மாட்டாரா, கர்த்தர் இந்த விடுதலை கொடுக்க மாட்டாரா, அவருடைய கரம். We always look to the hand of God and we miss his face. See, but you need to understand that when you seek his face you will not miss his hand. Amen. நீங்க அவர் கரத்தை தேடினீங்கன்னா முகத்தை மறந்துடுறோம், முகத்தை பார்க்க மாட்டோம். ஆனா அவர் முகத்தை தேடினால் அவர் கரத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் ஹalleluya. சங்கீதம் 24வது அதிகாரம் ஆமென் 1-6 அழகா சொல்லுது. ஆமென் ஹalleluya. பூமியும் அதி நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமா, கர்த்தருடையது. அப்பனா யாரு, நீங்களும் நானும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து. பாருங்க 6வது வசனம் 5, 6, 7, 8 அழகா சொல்லுது. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியே. ஹalleluya. இதுவே அவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடுகிற. ஆமென் ஹalleluya. அவரை தேடி சமூகத்தை நாடுகிற யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். கைகளில் சுத்தமுள்ளவன், clean hands. ஆமென் ஹalleluya. அது மாற்றம் அது சொல்லல, இருதயத்தில் என்ன இல்லையா, மாசில்லாதவன். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு என் இருதயம் பயங்கர கிளீனுங்கய்யா. ஆமென். இருதயத்துல மாசில்லாதவன், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாயை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தான் அவர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவானா, தேடுகிறவனாய் இருப்பான். ஹalleluya. இதுவே அவரை நாடி தேடுகிற கர்த்தரை ஆமென் முகத்தை தேடுகிற யாக்கோபின் சந்ததியாக இருக்கு. ஆமென். சங்கீதம் 105 ஆமென் 4வது வசனம் எப்படி சொல்லுது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும்
தேடுங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். ஆமென், ஹalleluya. ஆனா அவருடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹalleluya. ஆமென். நாடுங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தேடுங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். longing but search for his face. Amen. Long for the works of God, long for the blessings of God, long for the, amen, hallelujah, the works of the hand of God, but search and seek his face. When we seek his face, he will show us what to do. Amen. He will tell us what to do. Amen, hallelujah. He made known his ways unto Moses, his acts unto the children of Israel. Psalms 103 verse 7 says, amen, he made known his ways unto Moses, his acts to the children of Israel. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரத்துக்கும் என்ன பண்ணாராம்? தெரியப்படுத்தினார். ஹalleluya. தெரியப்படுத்தினார், தம்முடைய கிரியைகளை தெரியப்படுத்தினார். ஆமென், ஹalleluya. ஆமென். தன்னுடைய வழிகளை ஆண்டவர் என்ன பண்றாரு? காட்டுறாரு. ஆமென். ஆண்டவர் அதான் ஆரம்பத்துல சொன்னா, அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஆமென் போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. ஆமென், ஹalleluya. அவர் நம்மளை கைகளை பிடித்து அவர் நடத்துகிற தேவன். ஆமென், ஹalleluya. கரம் பிடித்து நடத்துகிற தேவன், தோள் மேல சுமந்து ஆமென், ஹalleluya செல்கிற நல்ல ஆண்டவர். அவர் சொல்றாரு, கிரியைகளை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், ஆனா நீ எப்படி இருக்கணும்? என்ன தேடணும். நீ எப்படி பார்க்கிற இன்னைக்கு? How do you see God? Amen. அவரை amen இன்னைக்கு ஐயோ என்ன பண்ணது போலனா இந்த பாஸ்டர் வீட்டாண்ட வந்து நிப்பாரே அப்படின்னு பார்க்கறோமா? அட்டெண்டன்ஸ் கொடுக்கிறதுக்கு பார்க்கறோமா? amen, hallelujah. இல்லாதே தேவையை அவர் சந்திப்பார் என்று மாற்றம் பார்க்கறோமா? But are we looking to him so he might show us his heart? See, you and I has to be a generation that shows, that sees the heart of God. Amen, hallelujah. தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற ஒரு சந்ததியாய், தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற ஒரு ஜெனரேஷனாய், தேவனுடைய இதய துடிப்பை அறிந்திருக்கிற ஒரு குடும்பமாய், தேவனுடைய இதய துடிப்பை தெரிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுகிற ஆமென் ஒரு இண்டிவிஜுவல் நபராய் கர்த்தர் மாற விரும்புகிறார். அதான் சொல்றார், மோசேக்கு என்ன பண்றாரா? வழிய காட்டினார். ஆனா இஸ்ரவேல் புத்திரருக்கு கிரியை தான் பார்த்தாங்க. ஆமென், ஹalleluya. வழி வேற, கிரியை வேற. ஆமென். என்னது? வழி வேற. ஆமா, கிரியை பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க? ஆமென், ஹalleluya. செங்கடல் பிளந்தது என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. பாறையில இருந்து தண்ணீர் வந்தது என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. வானத்துல இருந்து மன்னா ஊற்றினதை என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. ஆமென். They saw the works of God, but God showed the ways of God to Moses. பாஸ்டர் கல்யாண் அழகாக இத பத்தி பிரசங்கம் பண்ணுவார். Amen. Ways of God and works of God. Amen. Hallelujah. பாருங்க, நீ வழியை அறிந்து செயல்படுகிற சந்ததி வேணும். கர்த்தருடைய ஹார்ட் பீட், கர்த்தருடைய இருதயம் அதுதான். அவருடைய வழியை அறிந்து செயல்படுகிற சந்ததி. இந்த இடத்துல உட்கார்ந்து நீ யோசிக்கலாம், நான் சின்ன பையன். Amen, hallelujah. நான் என்ன பண்றேன்? I'm just a baby Christian. இல்ல, I'm just a baby Christian. I just came to God. Or you know, எனக்கு இன்னும் amen இன்னும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய வழிக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் நான் இப்படியே நடந்துட்டு போறேன். No. When God spoke to Samuel, he was still a little boy. Amen, hallelujah. சாமுவேல் இடத்தில் தேவன் பேசும்போது அவன் சிறு பையனாக தான் என்ன பண்ணான்? இருந்தான். ஆமென், ஹalleluya. அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை எப்படி இருந்ததா? ஆமென், ஹalleluya. தேவனுடைய வார்த்தை தேடுவதற்கு, தேவனுடைய வார்த்தை கிடைப்பதற்கு ஆமென், ஹalleluya கஷ்டமான நாட்களாய் இருந்தது. There was no word of God that was presented to Israel. The word of God did not come to the prophets. The word of God did not come to the high priest. The word of God did not come to the Levites. The word of God did not come to Eli's sons. அபூர்வமாய் தமிழ்ல தான் போட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்ததா? நம்ம போறோம் அந்த சீசனுக்கு.
நல்லா யோசிக்கணும். We might even step into that season. We don't know the plan of God. அபூர்வமா இருந்தது. அந்த அபூர்வமான காலத்துல ஆமென் ஹalleluya அம்மா எப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவன் என்ன பண்ணான்? ஆமென் ஏலி தாத்தாவுடைய ஆமென் ஹalleluya தேவனுடைய பிரசன்னத்துல வளர்ந்தான். கர்த்தர் வந்து அவனிடத்தில் பேசுகிறார். ஏங்க அந்த காலத்துல கர்த்தர் தீர்க்கதரிசியிட்ட பேசுவாரு, ஆமென் தலைவர்களிடத்தில் பேசுவாரு, லேவியரிடத்தில் பேசுவாரு. ஆனா யார்கிட்ட பேசுறாரு? சாமுவேல். ஒரு சாதாரண பையங்க, an ordinary person, but his birth wasn't ordinary. இல்ல? Amen, an ordinary person, but his birth wasn't ordinary. Amen, hallelujah. ஒரு சண்டையினால பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை ஆண்டவர் அவனிடத்தில் வந்து பேசுறார். பேசி தனக்கு மிஞ்சினதை சொல்றார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வழியை காட்டினார்னா அது நமக்கு மிஞ்சினதா தான் இருக்கும். ஆமென். ஆண்டவர் வழியை காட்டினார்னா அது எப்படி இருக்கும்? அம்மா நீ யோசிப்ப, ஐயோ இதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, இது எப்படிடா ஹேண்டில் பண்ணுறது, ஆமென் இது எப்படி நான் செயல்படுது ஆண்டவரே, ஆமென் இது எப்படி நான். It does not matter to God of who you are, what are your strengths, what are your weakness. All it matters to God that you are a vessel that carries His word. அவர் சொல்ற வார்த்தை அப்படியே என்ன பண்ணோம்? அம்மா நீ கருப்பா வெள்ளையா இல்ல, நீ இங்கிலீஷ் பேசுவியா தமிழ் பேசுவியா இல்ல, ஆமென் ஹalleluya நீ இத்தனை வருஷம் கிறிஸ்டியன், நான் இத்தனை வருஷம் மூப்பர், it does not matter to God. ஆமென் எங்கேயுமே ஆண்டவர் ஆமென் அபூர்வமான காலத்துல தனக்கு மிஞ்சினதை, அதாவது அவனுக்கு புரியாததை என் தேவன் வந்து என்ன பண்றாரு? How you see God. தேவனுடைய முகத்தை நாடுகிற, தேவனுடைய முகத்தை தேடுகிற சந்ததியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. தேவனுடைய முகத்தை நாடுகிற. நீங்க உட்கார்ந்து யோசிக்கலாம், how can I go on with this life? இந்த வாழ்க்கையை வைத்து இந்த போராட்டத்துல ஆண்டவரே நான் எப்படி உன்ன போக முடியும்? இந்த பாதையை நான் எப்படி தாண்ட முடியும்? How can I cross this bridge? Amen, hallelujah. I am telling you this morning, God is saying when you seek His face, the bridge is nothing to God. Amen. That problem is nothing to God. That financial crisis is nothing to God. Amen, hallelujah. That distress call is nothing to God, because He will take care of it. He will show you His ways. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு கற்பித்து போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் முகத்தை தேடும். You and I are not created to fly, you know, or live a mediocre life. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, I am not created to live a mediocre life. Amen. I'm not created to live a mediocre life. Hallelujah. ஏன்னா ஒரு பாஸ்டர் பையன் கிடையாது. I'm not a pastor's kid. Right? I'm not a pastor's kid. My dad wasn't a pastor. We had nothing to do with church, but கர்த்தர் நடத்தினார். 1997 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்துக்குள்ள வந்தேன். Almost 26 years God has been leading non-pastors kid so far. Amen, hallelujah. சபைகளை amen establish பண்ண, amen hallelujah அநேக ஊழியங்களை நடத்த கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். Even though I wasn't a pastor's kid, it's how you seek His face matters. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே காரியம், ஆமென் மறக்கவே முடியாது, எங்க போனாலும் மறக்க மாட்டேன். ஆமென் ஹalleluya. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? நம்மளுக்கு எல்லாம் ஆண்டவர் நீனும் நானும் வானம் பார்த்த பூமின்னு சொன்னார். ஆமென். நீனும் நானும் என்னது? We are a generation that will always look up to heaven. Right? We are a generation that will always look up to heaven. எதனா ஒரு தேவையா போய் வானம் முட்டி போட்டு என்ன பண்ண ஆண்டவரிடத்தில் கேளு. அவர் பிரசன்னத்தின் நாடு. ஆமென் ஹalleluya. பிரசன்னத்தின் நாடுனா ஆண்டவர் மிஞ்சினதை கொடுப்பார். பிரசன்னத்தின் நாடுனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மிஞ்சினதை. I'm not saying God's hand is not important. Amen. இந்த காலவெளியில கர்த்தருடைய கரம், amen hallelujah முக்கியமில்லை என்று நான் சொல்லவில்லை. ஏன்னா अनेक வசனங்கள் கர்த்தருடைய கரத்தை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16:8 amen hallelujah சொல்லப்படுகிறது, கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான்
அசைக்கப்படுவதில்லை. 11வது வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரிவித்தீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தத்தில் நித்திய. ஆமென். your right hand சொல்லுது. அவருடைய கரத்துல என்ன இருக்கும்? ஸ்டடினஸ் இருக்கு. ஆமென். நித்திய ஆனந்தம் இருக்கு. சாதாரண ஜாய் கிடையாது, டெம்பரரி ஜாய் கிடையாது. அவருடைய கரத்துல ப்ரொடெக்ஷன் இருக்கு. there's protection in his hand. சங்கீதம் 17:7. ஆமென். ஹalleluya. உம்மிடத்தில் அடைக்கலம் புகுவோரை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவர்கள் இன்னதென்று உம்முடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர். ப்ரொடெக்ஷன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, the hand of God protects. Hallelujah. The hand of God protects. It gives you joy. It makes your, amen, hallelujah, life sturdy. Amen. காத்துல, amen, இந்த சைடும் ஈஸ்டுக்கு ஒரு சைடு, வெஸ்டுக்கு ஒரு சைடு அலைந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற வாழ்க்கைய நேர் பாதையில செட் பண்ணணும்னா அந்த கர்த்தருடைய கரம் செட் பண்ணணும். Hallelujah. Protection இருக்கு. The hand of God gives you power. Amen. சங்கீதம் 89:13 வசனம் சொல்லுது, உமக்கு வல்லமையும் புயமும் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளதும், உம்முடைய வலது கரம் எப்படி இருக்கான்? உன்னதமானதுமாய். Hallelujah. So I'm not putting down the hand of God this morning. இன்னைக்கு ஆண்டவர் வந்து, ஆமென், அவருடைய கரம்லாம் ஒண்ணுமே இல்லை நான் சொல்ல வரல. வசனத்தை கர்த்தர் எனக்குள்ள போட்டதை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். Amen. The hand of God is equally important, but God is expecting us to seek His face. Amen. He wants us to seek His face. The hand of penitence, the hand that praises God. Amen. Hallelujah. சங்கீதம் 92:4. Amen. Hallelujah. கர்த்தாவே, உமது செயல்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிட்டேன். Hallelujah. கர்த்தருடைய கரத்தின் செயலினால் நான் ஆனந்த சத்தமிட்டேன். கர்த்தருடைய கரம் என்ன பண்ணும் தெரியுமா? திருப்தியாக்கும். Amen. கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுது? திருப்தியாக்குது. சங்கீதம் 145:16 சொல்லுகிறது, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். Hallelujah. வாஞ்சை பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, your heart's desires, the innermost desires of every man that you don't share with people, the hand of God will bring it forth. Amen. உனக்குள்ள ஒரு மறைந்திருக்கிற ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா? Amen. மறைந்திருக்கிற உனக்குள்ள இதை சொல்ல முடியாத ஆசை, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அவர் கரம் என்ன பண்ணும்? நிறைவேற்றும். எப்ப நிறைவேற்றும்? நீங்க ஆண்டவருடைய முகத்தை தேடும் போது. A generation that seeks God's face, a generation that resorts to Him, a generation that turns towards Him, a generation that desires Him than their very own heartbeat. Is what God desires. That is the desire for the church of God today. Amen. That is God's desire for the church that you and I are part of. So we be a generation that looks to the face of God, looks to the heart of God. Amen. Hallelujah. God is looking for the church to seek His heart. When you seek His face, you seek His heart. ஒரு முகத்தை பார்த்துட்டீங்கன்னா உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். எனக்காக என்ன வைத்திருக்கிறார், பிள்ளைகளுக்காக என்ன வைத்திருக்கிறார், குடும்பத்துக்காக என்ன வைத்திருக்கிறார், கணவனுக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக என்ன வைத்திருக்கிறார். What does God has? I want to tell you, there will be a time when God shuts His face. வேதத்துல சொல்லுது, உங்க முகத்தை என்னிடத்தில் மறைச்சிட்டீங்களா ஆண்டவரே? இல்ல, உங்க முகத்தை என்னிடத்தில் என்ன பண்ணிட்டீங்க? மறைச்சிட்டீங்களே. Lord, you shut yourself, or you're not showing your face to me. Amen. சங்கீதம் 27:8-9, 1-10 வீட்டுக்கு சென்று நீங்க வாசித்து பாருங்க. 9வது வசனம் இப்படி சொல்லுது, உமது முகத்தை எனக்கு மறைத்தாயும். தாவீது புலம்புறான், அழுறான், ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. Where is your face?
I want to see your face. பார்த்து சொல்றான் கோபத்துல, ஆமென் ஹalleluya, உமது அடியானை விலக போடாதையும், நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவன், என்னை கைவிடாதிரும். பாவத்தினால ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாது, துரோகத்தினால ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாது, பொல்லாப்பின் நிமித்தமாய் ஆண்டவருடைய முகம் ஆமென் நமக்கு நேராக மறைந்திருக்கும். ஆமென் ஹalleluya. வசனம் ஆமென் ஏசாயா 59:2. ஆமென் பாவத்தின் நிமித்தமாய் மறைக்கிறார், துரோகத்தின் நிமித்தமாய் மறைக்கிறார். எசேக்கியேல் 39:23-24 பொல்லாப்பின் நிமித்தமாய் மறைக்கிறார். ஆமென் மீகா 3:4. See, there will be a time where we seek and we can't find. But now we have the liberty. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு லிபர்ட்டியை கொடுத்தாங்க. என்ன லிபர்ட்டி தெரியுமா? அவர் முகத்தை தேடுகிற லிபர்ட்டி. ஹalleluya. அவர் முகத்தை தேட தேட நம்ம பிரகாசமாகும். அவர் முகத்தை தேட தேட நம்ம டவுன் ஆக மாட்டோம், நம்ம அப்புதான் ஆகும். ஆமென். நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். ஹalleluya. அது மட்டுமல்ல, சங்கீதம் 4:6 சொல்லுது, ஆமென், அவர் முகத்தை தேட தேட வாழ்வில் நன்மை உண்டாகும். ஹalleluya. என்ன உண்டாகும்? நன்மை வேணுமா? Amen, hallelujah. சுகம் வேண்டுமா? பலன் வேண்டுமா? Amen, hallelujah. The more you seek his face, God will show his goodness to you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மை. சிஸ்டர் நல்லா இருப்பீங்க. பார்த்து வாழ்த்துங்க அவங்கள. பிரதர் நல்லா இருப்பீங்க பிரதர். ஹே தங்கச்சி சூப்பரா இருப்ப, டோன்ட் வரி. hallelujah. Amen. ஏய் தம்பி, amen, hallelujah, first class ஆ இருப்பையா நீனே. why you worry? நன்மை உண்டாகும். Amen. நன்மை உண்டாகும். ஹalleluya. காத்து நிற்கிறோம் பாஸ்டர், நன்மை வரும். வெயிட் பண்றோம் பாஸ்டர், என்ன பண்ணோம்? நன்மை வரும். எதை? அதான் அழகா ஆமென் ஹalleluya யோசேப்பு சொல்றான், எனக்கு எந்த நீங்க தீமைன்னு நினைச்சு எனக்கு அந்த தீமையை கொடுத்தீங்களோ அதை எல்லாவற்றையும் என் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? நன்மையாய். என்ன சூப்பரான வேர்ஸ் இல்ல? யோசேப்போட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவன் ஆண்டவருடைய முகத்தை தேடாம இருந்ததே கிடையாது. பிரிசன்லயும் தேடனா, உயர்விலும் தேடினான், தாழ்விலும் என்ன பண்ணா தேடினான். ஆமென். தன்னுடைய சொந்த ஆமென் ஹalleluya பிரதர்ஸ்னால குழியில தள்ளப்பட்ட நேரத்திலே அவன் என்ன பண்றான்? எனக்கு எதை தீமைன்னு நினைச்சீங்களோ அது நன்மை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பிரைட் ஒண்டி ஆக மாட்டேன், கூட சேர்ந்து நன்மையும் தருவேன். ஹalleluya. கூட சேர்ந்து என்ன பண்ணுவேன்? நன்மை. ஹalleluya. இன்னைக்கு நீங்க எதை தேடி வந்தீங்களோ அதை கர்த்தர் தருகிறார். எதை நாடி வந்தீங்களோ அதை என்ன பண்றார்? கர்த்தர் தருகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லும்போது சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக என்ன பண்ணாராம்? சுற்றி தெரிந்தார். ஆமென் ஹalleluya. ஆமென் ஹalleluya. எல்லா நன்மையும் எங்க இருந்து வருதான்? பரத்திலிருந்து. யார்கிட்ட இருந்து வருது? ஜோதிகளில் உண்டாகும் பிதாவின் இடத்தில் என்ன பண்ணுகிறார்? நன்மையை. What glory that God gives us. ஹalleluya. இதெல்லாம் நினைச்சா ஆமென் சும்மா எப்படி இருக்குமா? வித்தியாசமா பார்க்கும் சுமையை. இந்த நன்மை, இந்த பிரைட் அப்படின்னு யோசிச்சோம்னா வாழ்க்கையை என்ன பண்ண மாட்டோம்? ஒரு பர்டனா பார்க்க மாட்டோம். ஆமென் ஹalleluya. அப்படியே பர்டனா பார்க்கிறவங்களுக்கும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் வாங்க, நான் என்ன பண்றேன் உங்களுக்கு? அவர் முகத்தை தேடினால் நன்மை உண்டாகும். அவர் முகத்தை தேடினால் நீங்கள் பிரைட் ஆவீர்கள். ஆமென் ஹalleluya. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷைன் ஆவீங்க. அவர் முகத்தை தேடினால் சங்கீதம் 80:3 சொல்லுது, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். God will save us. அப்படினா என்னங்க? அவர் உங்களை redeem பண்ணுவார். I mean God does not let you go, but he is around you all the time to save you. அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். தேவனே எங்களை திரும்பி கொண்டு வரும், உம்முடைய முகத்தின் பிரகாசமும் பிரகாசிக்க பண்ணும். அப்போது ஆமா எங்களை திரும்பி கொண்டு வாங்க. Maybe your waves have, your path has been wandering off today. இல்ல இன்னைக்கு ஒருவேளை பாதை தவறி அப்படி போயிருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்க லைஃபே நெகட்டிவா ஓடிட்டு இருக்கும். கால வேளையில ஒருவேளை உங்க பாதை நல்லா தான் பாஸ்டர் ஓடிச்சு, நல்லா தான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கைய ஆரம்பிச்சேன், நடுவுல எங்கேயோ கோட்டை விட்டுட்டேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் வசனம் சொல்லுது, அவர் திரும்பி கொண்டு வர்றார். ஆமென். 99 ஆடை விட்டுட்டு என்ன பண்றாராம்?
அல்ல ஆண்டவர் பார்த்தா ஒரு ஆடு நான் ஆண்டவரே என்ன பின்னாடி வாங்க. Amen. That one sheep is me. Amen. அந்த one sheep black sheep கூட இருக்கட்டும். அந்த one sheep என்ன இருக்கட்டும்? black sheep கூட இருக்கட்டும். அந்த black sheep தேடி திரும்பி கொண்டு வந்து என்ன பண்றாராம்? சேர்த்துக்கிறார், ரட்சிக்கிறார். He will save you. He will save you. His hand is not short to not save us. Amen. Hallelujah. யாருக்கு இந்த வார்த்தை தெரியல, என் ஆண்டவர் உன்னை காப்பாத்துகிறார். என் ஆண்டவர் உன்னோடு கூட சேர்ந்து காப்பாத்துற. உன் பக்கத்துல தான் இருக்கா, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. Amen. இயேசுவேன்னு கூப்பிடணும், அவ்வளவுதான். அவரை நோக்கி பார்க்கணும். நல்லா Amen. மீன்கார பேதுருவே தண்ணிக்குள்ள என்ன பண்ணானா? போனானா? Amen. Hallelujah. ஆண்டவரை பார்த்து கதறான், ஆண்டவரே டேய் நீந்தரா அப்படின்னு சொல்ல. ஆண்டவர் மீன்கார பையன் தானே நீனு, உனக்கு நீச்சல் கூட தெரியல? இத்தனை நாளா நான் உன் கூட இருக்கிறேனே, உனக்கு கத்து கொடுத்தனே, இத்தனை மீன் பிடிச்சியே நீனு, இல்ல இத்தனை கிரியைகளை நான் செஞ்சனே பார்த்தனே, நீந்தி வா அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல. உடனே என்ன பண்ணாராம்? கை பிடித்து தூக்கினா. That is a good God. Remember, God says when you seek His face, He gives you this abundant closure with Him. That is a blessing. And the திருப்தி, ஒண்ணுமே இல்லாததுலயும் என்னது? திருப்தி. Amen. That I'm happy with what I have. அதாங்க. Amen. என் இல்லாமையிலும் நான் திருப்தியா இருக்கிறேன். என் இல்லாமையிலும் திருப்தி எப்ப தெரியுமா வரும்? ஆண்டவர் முகத்தை தேடினாதான் வரும். இல்லாட்டி எனக்கு இது வேணும் ஆண்டவர், அது வேணும், அவனுக்கு குத்தீங்களா, இவனுக்கு குத்தீங்களா, இவனுக்கு செஞ்சீங்களா, எனக்கு செய்யலையா, அப்படியா? என் இல்லாமையிலும் திருப்தி. கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். Amen. நீங்க ஆண்டவர் முகத்தை தேடினீங்கன்னா தேசத்துக்கு சேமம் உண்டாகும். Very important. See, this whole thing this morning is not just about us, but God has placed you as bright lights in the city. God has placed you as goodness in the city, in your neighborhood, in your territories, so He could bring shamam, He could bring goodness to your territories through you. Amen. ஆண்டவரை முகத்தை தேடும்போது தேசத்துக்கே என்ன பண்றாரு ஆண்டவர்? என் இந்திய தேசத்துக்கு சேமம் வேணுங்க, என் தமிழ்நாடுக்கு சேமம் வேணுங்க, நான் வாழ்ற பின்கோடுக்கு ஆண்டவர் கண்டிப்பா சேமத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? அவரை தேடுகிற சந்ததி இருக்கணும். அவரை தேடுகிற சந்ததி 2 நாளாகமும் 7:17-14 அழகா சொல்லிருக்கு. Amen. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு. கண்ண மூடலாமா? 2024 elections, as you foresee it in the next week, என் தேசத்தின் மேல சேமம் நீங்க தான் செய்ய முடியும். நான் தேடுறேன் ஆண்டவரே. ரிமாலா ஷகா, a generation that seeks God's face. எல்லா கண்ண மூட, அங்கங்க பார்க்காதீங்க. A generation that seeks God's face. ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற ஒரு சந்ததி. ஒரு நிமிஷம் அப்படியே வாயில தந்து அந்நிய பாஷை பேசுங்க. ரிமாலா காதாரா ரபா ஷாதாரா ரபா. அநேக நேரத்துல ஜெபத்துல வார்த்தை தெரியாது, ஜெபத்துல ஆமென் ஹalleluya ஆமென் நம்மளால பேச முடியாது. ஆனா அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா நீங்களும் ஆண்டவருடைய இருதயமும் ஒண்ணா சேர்ந்துது. You and the heart of God communicates. You and the heart of God sings. You and the heart of God, amen, hallelujah, is in line in the purpose of God, in line in the will of God, in line in the word of God, in line in the presence of God. Ramarakada shatarabada kadala dara rabadi anka Shandaramadi ankadala dara rabadi akadara dara raba. Amen. கேளுங்க ஆண்டவரே, நான் உங்க கையை பார்த்துட்டேன் ஆண்டவரே, உங்க கையை தான் தேடிட்டு இருந்தேன். இதை வேணும்னு கேட்டேன், அதை வேணும்னு கேட்டேன். But your heart's desire, Lord, for me, for this generation, is that I would be seeker of your word, I would be seeker of your face, I would be seeker of your presence. ஆண்டவரே, உம்முடைய presence அதிகமாய் வேணும்.